போய்கிட்டு இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. மதியத்துக்கு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில சமைக்கிறதுனால காலையிலே சமைக்க ஆரம்பிச்சிடுவேங்க எப்பவுமே. இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. குரங்கெல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம சமைக்க முடியுமான்னு தெரியலையே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. உள்ள பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. மதியத்துக்கு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட அளவு. நான் இதில் வந்துட்டு நான் அரிசி போட்டிருக்கேன். இப்போ இதை கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம வெங்காயம் அரிஞ்சிடலாம். நம்ம வெளியில் சமைக்கிறதுனால நான் வெங்காயம் அரோமணிலேயே அரிஞ்சிக்கிறேன். ஏன்னா கீழே உட்காந்துட்டு செய்யும்போது அரோமணில் அரிஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். வெங்காயம் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. தம் பிரியாணி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, இந்த பட்டை ஒரு 3 பட்டை போட்டுக்கோங்க. லவங்கம் ஒரு 7 லவங்கம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 தக்காளி எடுத்துக்கலாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 4 வெங்காயம். தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். அதை அரிஞ்சிக்கலாம். புதினா வாங்க மறந்துட்டேன். சரி, செடியில் கொஞ்சமாக புதினா இருக்குது. இதுவே போதும்னு நினைக்கிறேன். புதினா ஆனால் நிறைய போடணும். நான் கொஞ்சமாக போடுறேன் புதினா இல்லாததுனால. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நிறையவும் சேர்க்காதீங்க. சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாம். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேயே நம்ம சேர்த்துருக்கோம். காரம் நான் தனி மிளகாய் தூள் தான் போடுறேன். தனி மிளகாய் தூள் இந்த ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் சிக்கன்லேயும் போட்டுட்டேன் மசாலா. அவ்வளோதான். இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே மசாலாவை நல்லா வதக்கி விடணும். ஏன் அப்படின்னா கலர் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் வதக்கிறதுனால அது ஒரு தனி கலர் கொடுப்போங்க. தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா வேணும்னா அப்புறம் கூட நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். காலையிலே சமைக்க ஆரம்பிச்சிடுவேங்க எப்போவுமே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. எப்போவுமே இந்த மாதிரி டைமில் சமைக்கக்கூடாது. வெயில் அதிகமாக இருக்கும். ஒன்று நம்ம காலையில் இல்லை ஈவினிங் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். உள்ள பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. சரி டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குரங்கெல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம சமைக்க முடியுமான்னு தெரியலையே. எடுத்துட்டு போயிடு போகுது. பார்த்து இப்போ சிக்கன் சேர்த்துக்கோங்க. உள்ள புதினா அப்படியே கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறைய புதினா போடணும். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நான் வாங்க கொஞ்சம் மறந்துட்டேன். புதினா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா திருப்பி விடுங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சா போதும். நல்லா பாருங்கள். தக 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 தகன்னு சிக்கன் அந்த மசாலாவில் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. தட்டு போட்டு மூடிட்டு இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டோங்க. இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது ஈஸியாக இருக்குங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பார்ப்போம். அரிசி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டேன். அது லைட்டாக தான் கலரி விடணும். உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது லெமன் ஜூஸ் பாதி லெமன் சேர்த்துக்கிறேன். தண்ணி போட்டு இது 3 நிமிஷம் ஆயில வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் மாற்றிக்கலாம். இப்போது சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே வெயிட்டான பொருள் நான் நெருப்பு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இதுவே எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த உரல் வச்சுக்கலாம். இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தம்லேயே இருக்கட்டும். ஆயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேலே நான் கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ புதினா லேசாக தூவிக்கலாங்க. நெய் இதில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி மட்டும் வச்சிடலாங்க. நம்ம பாருங்க அரிசி எவ்வளோ நீட்
நீட்டாக உடையாமல் வந்திருக்கு பாருங்க. இது மட்டன் கிரேவிங்க. பிரியாணி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு vlog வந்து பார்த்தீங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.